தொடர்பாக தான் எழுதிய கடிதத்திற்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வினையாற்றியதில் மகிழ்ச்சி என முதலமைச்சர் கருத்து. நகைக்கடன் தொடர்பான கொள்கைகளை வகுக்கும் போது மாநில அரசுகளை கலந்தாலோசிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். புதிய ஒழுங்குமுறை விதிகளிலிருந்து 2 லட்சத்திற்கும் கீழ் பெறும் கடனுக்கு மட்டும் விதிவிலக்கு என பரிந்துரை. வங்கி நகைக்கடன் தொடர்பாக பழைய நடைமுறையை நீடிக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். பாமக பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட தான் கட்சியின் தலைவர் என அன்புமணி திட்டவட்டம். தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளதாக விளக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெற்ற அது நான் சொல்ல மாட்டேன், நாமும் தான் சொல்லுவோம். மருத்துவர் ராமதாசின் கொள்கைகளை நிறைவேற்ற பாடுபடுவோம் என அன்புமணி உறுதி. தொண்டர்களை நம்பிதான் கட்சி இருக்கிறது என்றும் பேச்சு. நம்முடைய இனமான காவலர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் நம் கட்சியை தொடங்கியிருக்கின்றார். தொடக்கத்தில் அவருடைய கொள்கைகள் வழிகாட்டுதல் சமூக நீதி, சமத்துவம், சனநாயகம், அதை நாம் மனதில் நிறுத்தி அந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்த நாம் களத்தில் வேகமாக இறங்குவோம். உலகிலேயே தனக்கு பிடித்தவர் அம்மாதான், அவர் மீது சிறு துரும்பு கூட படவிட மாட்டேன் என்று அன்புமணி பேச்சு. தாயை தாக்கியதாக ராமதாஸ் குற்றம் சாட்டிய நிலையில் உருக்கம். உலகத்திலேயே ரொம்ப பிடிச்சது எங்க அம்மா தான். அவங்களுக்கு உலகத்துல ரொம்ப பிடிச்சது என்னதான். எங்க அம்மா சின்ன துரும்பு கூட போட விட மாட்டாங்க. தைலாபுரம் தோட்டத்தில் கட்சியினரை சந்திக்கும் பாமக நிறுவனர் ராமதாஸ். தான் புதிதாக நியமித்த நிர்வாகிகளுடன் மட்டும் சந்திப்பு. வைகோவுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தருவதாக திமுக கூறியிருந்தது என துரை வைகோ தகவல். சீட் கொடுக்காதது வருத்தமளிப்பதாகவும் பேட்டி. அதான் தலைவர் வைகோ கேட்கல, எங்களுடைய தலைமை நிர்வாகிகள் நான் உட்பட அந்த கோரிக்கையை வச்சு அதில் வருத்தம் இருக்குது. அதில் நாங்கள் அதை தமிழ்நாட்டு நலன் கருதி அதை கடந்து செல்கிறோம்னு நான் சொல்கிறேன். மதுரையில் திமுக பொதுக்குழு கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் பிரம்மாண்டமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் சென்னைக்கு வெளியே பொதுக்குழுவை கூட்டுவதற்கான காரணத்தை விளக்குகிறது இந்த தொகுப்பு. அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக பொதுக்குழு மதுரையில் ஜூன் 1ஆம் தேதி கூடுகிறது. வழக்கமாக பொதுக்குழு கூட்டத்திற்கு பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களுக்கு மட்டும் அழைப்பு விடுக்கப்படும் நிலையில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் அனைத்து அணிகளின் நிர்வாகிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மதுரை உத்தங்குடியில் பிரம்மாண்ட ஏற்பாடுகளுடன் நடைபெறும் பொதுக்குழு கூட்டத்தில் ஏறக்குறைய 6500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர். திமுக தலைவராக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு தலைநகர் சென்னைக்கு வெளியில் நடைபெறக்கூடிய முதல் பொதுக்குழு கூட்டம் இதுவாகும். ஏற்கனவே மதுரையில் 1977ஆம் ஆண்டு நடந்த பொதுக்குழு கூட்டத்தில்தான் திமுக பொதுச் செயலாளராக பேராசிரியர் அன்பழகனும் பொருளாளராக சாதிக் பாட்ஷாவும் தேர்வு செய்யப்பட்டனர். மறைந்த முதலமைச்சர்கள் அண்ணா, கருணாநிதி ஆகியோர் காலத்தில் வெளியூர்களில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. கோயம்புத்தூரில் 2011ஆம் ஆண்டு பொதுக்குழு கூடிய நிலையில் அதன் பின்னர் தலைநகர் சென்னைக்கு வெளியில் நடைபெறக்கூடிய பொதுக்குழு கூட்டமாக இந்த கூட்டம் அமைந்துள்ளது. கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னர் திருச்சியில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தையும் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி கூட்டத்தை கோவையிலும் நடத்திய திமுக தலைமை சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தென் மாவட்டத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் இந்த பொதுக்குழு கூட்டத்தை
மதுரையில் நடத்த முடிவு செய்துள்ளது. 2022க்கு பிறகு நடைபெறும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தணிக்கை குழு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ளது. திராவிடத்தின் அடுத்த தலைமுறை பாய்ச்சலுக்கும் தேர்தல் களத்திற்கு திமுகவை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கும் இந்த பொதுக்குழு கூட்டம் அமையும் என திமுக தொண்டர்களுக்கு எழுதியிருந்த கடிதத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருந்தார். இதனால் தென் மண்டல தலைநகரமாக உள்ள மதுரையில் நடைபெறக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டம் சட்டமன்ற தேர்தலுக்கு திமுகவை தயார்படுத்த முன்னோட்டமாக அமையும் என தொண்டர்கள் கருதுகின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் கோகுல். திருப்பத்தூர் மாவட்ட வாணியம்பாடியில் பல் மருத்துவரின் அலட்சியத்தால் 8 பேரின் உயிர் பறிபோயிருக்கிறது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு உண்மை அம்பலமான நிலையில் பல் மருத்துவமனையில் நடந்தது என பார்க்கலாம் இந்த தொகுப்பில். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி கச்சேரி சாலையில் இயங்கி வந்த விடிஎஸ் பல் மருத்துவமனையில் அப்பகுதி மக்கள் ஏராளமானோர் சிகிச்சை பெற்று வந்தனர். கடந்த 2023ஆம் ஆண்டு இந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற 8 பேர் 6 மாத காலத்திற்குள் அடுத்தடுத்து உயிரிழந்தனர். இதில் தனது தாய் இந்திராணியை இழந்த ஸ்ரீராம் என்ற இளைஞர் சிகிச்சையின் மீது சந்தேகம் இருப்பதாக கூறி பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்தார். நல்லா இருந்தாங்க, 53 வயசு தான் ஆச்சு அம்மாவுக்கு. நல்லா இருந்து 2 மாதத்தில் இறந்துட்டாங்க. நல்லா இருந்து 2 மாதத்தில் இறந்துட்டாங்கன்ட்டு அந்த கிளினிக் போய் மறுபடியும் நாங்கள் என்ன இதுன்னு கேட்டோம். இது ஒரு புது விதமான நோய், இது எங்களுக்கு தெரியாது, நீங்கள் போய் ஜாயின்ட் டைரக்டர் கேளுங்கன்னு சொன்னாங்க. அலட்சியப்படுத்தினாங்க. இதெல்லாம் அப்படி தான் இருக்கும், என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்ற மாதிரிலாம் மிரட்டும் தோணியில் பேசி என்னை அங்கங்கே அலைகழிச்சாங்க. மருத்துவர் அளித்த புகாரின் பேரில் 2 முறை அவர் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் உரிய விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டது. அதன் அடிப்படையில் வேலூர் சிஎம்சி, இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலுக்கு உட்பட்ட தேசிய தொற்று நோயியல் நிறுவனம், தமிழ்நாடு பொது சுகாதார இயக்குநரகம் ஆகியவற்றைச் சேர்ந்த வல்லுநர்கள் அடங்கிய குழு விசாரணை மேற்கொண்டது. அதில் குறிப்பிட்ட பல் மருத்துவமனையில் தூய்மையான கருவிகள் பயன்படுத்தப்படாததே 8 பேரின் உயிரிழப்புக்கு காரணம் என்பது தெரியவந்துள்ளது. குறிப்பாக அறுவை சிகிச்சையின் போது பல் திசுக்களை தூக்குவதற்கு பயன்படுத்தப்படும் பெரியோஸ்டியல் லிஃப்ட் எனப்படும் கருவியால் மருந்து பாட்டிலை திறந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதே மருந்தை நோயாளிகளுக்கு பயன்படுத்தியதும் தெரியவந்துள்ளது. இதனால் 8 பேருக்கும் நியூரோமெலியோடியோசிஸ் என்ற நோய் பரவியது தெரியவந்துள்ளது. பர்கோல்டியரா சுடோமலை என்ற பாக்டீரியா மூலம் இந்த நோய் பரவியுள்ளது. அரிய வகை தொற்றான இந்த பாக்டீரியா வழக்கமாக இரத்தத்தில் கலந்து மூளைக்கு சென்று உயிரை கொல்லும். அந்த வகையில் தொற்று பரவிய மருந்து மூலம் வாய் வழியாக உடலுக்கு சென்ற இந்த பாக்டீரியா நேரடியாக மூளையை அடைந்ததால் உயிரிழப்புகள் உடனுக்குடன் ஏற்பட்டதாக ஆய்வு முடிவில் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் 8 பேரின் உயிரிழப்புக்கு காரணமாக கூறப்படும் மருத்துவர் அறிவரசன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தாயை இழந்த இளைஞர் புகார் அளித்துள்ளார். நானும் கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கிற ஜாயின்ட் டைரக்டர் போய் மீட் பண்ணேன். அவரும் எங்களை ரொம்ப நாள் அலக்கழிச்சிட்டு அவரும் எந்த விதமான பதிலும் கொடுக்காம, இது ஒரு புதுவிதமான நோய், மருத்துவத்துறையில் சில இழப்புகள் நடக்க தான் செய்யும், அதுக்கெல்லாம் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி எங்களை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் எல்லா இடத்துலையும் போராடி பார்த்துட்டேன். போராடினதோட விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் ஒரு 30 நாள் ஜெயிலில் இருந்துட்டு வந்தேன். நீதி லேட்டாக தான் கிடைக்குன்ற மாதிரி 2 வருஷம் கழிச்சு இன்னைக்கு நியாயம் கிடைச்சிருக்கு. சுகாதாரமற்ற ஒரு மருந்து பாட்டில் மூலம் 8 பேரின் உயிர் பறிபோன நிலையில் பல் மருத்துவமனைகளுக்கு பொது சுகாதாரத்துறை பல்வேறு அறிவுரைகளை வழங்கியுள்ளது. இதில் அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் கருவியை உயரழுத்த நீராவி மூலம் சுத்தம் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கையுறைகள் போன்ற பாதுகாப்பு நடைமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் பல் மருத்துவமனையில் திருப்பத்தூர் மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குனர் ஞான மீனாட்சி ஆய்வு நடத்தினார். குற்றச்சாட்டுகள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார்.